கைஸ் இந்த வீடியோல பர்ஃபெக்ட்டான ஸ்கின் டோன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது மட்டும் இல்லாம வெக்டர் ஸ்கோப்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற ஒரு சின்ன ஓவர்வியூ அண்ட் அதுல இருக்க ஆர்ஜிபி வேல்யூஸை நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி சேஞ்ச் பண்றது, தென் கடைசியா கலர் வீல்ஸ் யூஸ் பண்ணி ஓவரால் தீமோட அதை எப்படி மேட்ச் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப டீடைல்டா இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கைஸ் இந்த வீடியோ தான் நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். இதை நம்ம கலர் கரெக்ஷனோ கலர் கிரேடிங்கோ பண்ண போறது இல்ல. இதுல இருக்கிறவங்களுடைய பர்ஃபெக்ட்டான ஸ்கின் டோனை எப்படி நம்ம ஈஸியா எடுக்கிறதுன்றதை தான் பார்க்க போறோம். இது நீங்க நினைக்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்ல. எப்படி பண்ணணும்ன்றது தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸியாவே பண்ணிடலாம். ஜஸ்ட் இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிட்டு கலர் பேஜ் ஓபன் பண்ணிக்கங்க. இங்க லேஅவுட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்க மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நான் இந்த கிளிப்ல ஒர்க் பண்ணதால இப்படி இருக்கு. உங்களுக்கு வந்து வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கும்ன்றதை ஷோ பண்றேன். ஒர்க் ஸ்பேஸ் ஓபன் பண்ணி ரீசெட் யூஐ லேஅவுட்டை கொடுத்தீங்கன்னா இங்க இப்போ உங்களுக்கு எப்படி ஷோ ஆகுதோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இதுல நாம ஒர்க் பண்றதுக்கு ஏத்த மாதிரி லேஅவுட்டை முதல்ல கஸ்டமைஸ் பண்ணுவோம். கேலரி தேவை கிடையாது, கிளிப்ஸ் தேவை கிடையாது, டைம் லைன் தேவை கிடையாது. மேல இங்க வியூவரும் நோட் செக்ஷன் மட்டும் இருந்தா போதும். கீழே இங்க இது எல்லாமே டிஃபால்ட்டா இருக்கிறது தான். இதுல இங்க ரைட் ஹேண்ட் சைடுல இந்த ஐகானை பிரஸ் பண்ணீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிற எல்லா மெனுவும் ஒரு செக்ஷனுக்குள்ள வந்துரும். தென் இந்த கீ ஃப்ரேம் செக்ஷனுக்கு பதிலா ஸ்கோப் செக்ஷன் ஓபன் பண்ணிக்கங்க. டிஃபால்ட்டா பரேட் இல்ல வேவ் ஃபார்ம்ல இருக்கும். நீங்க இதை வெக்டர் ஸ்கோப்க்கு சேஞ்ச் பண்ணிக்கங்க. இங்க வெக்டர் ஸ்கோப்ல இங்க ஒரு செட்டிங் ஐகான் இருக்கும். அதை ஓபன் பண்ணி கலரைஸ் டிக் எனேபிள் இருக்கான்றதை செக் பண்ணிட்டு ஷோ 2x ஜூம் அண்ட் ஷோ ஸ்கின் டோன் இண்டிகேட்டர் இந்த ரெண்டு டிக்கும் எனேபிள் பண்ணிட்டு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கங்க. இப்போ பாத்தீங்கன்னா குவாலிஃபயர் வச்சு ஏதோ ஒன்னு செலக்ட் ஆயிட்டு இருக்கு போல. அதனால நோட் செக்ஷன்ல ஏதோ செலக்ஷன் காமிக்குது. இதை ரீசெட் பண்றதுக்கு ரைட் கிளிக் பண்ணி ரீசெட் நோட் கிரேட் கொடுத்துட்டீங்கன்னா டிஃபால்ட்டா சேஞ்ச் ஆகிடும். இங்க கீழே பாராமீட்டர்ஸ்ல வீல் செக்ஷன் இப்போ ஓபன் பண்ணிக்கங்க. தென் நீங்க வெக்டர் ஸ்கோப்பை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இப்போ சொல்ல போறதா கொஞ்சம் இம்பார்ட்டன்டான பாட்டு, கொஞ்சம் கவனமா கவனிங்க. இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல 3 விஷயங்கள் ஷோ ஆகுது. ஒன்னு நீங்க கொண்டு வந்து போட்ட வீடியோ வியூவர்ல ஷோ ஆகுது. செகண்ட் இங்க ரைட் ஹேண்ட் சைடுல நம்ம வெக்டர் ஸ்கோப்பை கொஞ்சம் பெருசா ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். தேர்ட் இங்க பாராமீட்டர்ஸ், அதாவது நம்ம மெயின் பிரைமரி வியூல வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். இங்க இந்த வெக்டர் ஸ்கோப்ல ஒரு ஸ்மட்ஜ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க கொண்டு வந்து போட்ட வீடியோல இருக்க ஆர்ஜிபி கலர். எந்த வீடியோவா இருந்தாலுமே ஆர்ஜிபி இந்த 3 கலரோட காம்பினேஷன்ல தான் எந்த வீடியோவுமே கிரியேட் ஆகும். அந்த வீடியோவோட டீடைல்ஸை வந்து இந்த வெக்டர் ஸ்கோப்ல எந்த இடத்துல இருக்குன்றத வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுது. இந்த ஓவரால் வீல் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வீலும் வந்து சேமானது தான். இதுல இருக்க மாதிரி ரெட், மெஜெண்டா, ப்ளூ, கிரையான், கிரீன், எல்லோ மாதிரியே இந்த வீல்லையும் ரெட், மெஜெண்டா, ப்ளூ, கிரையான், கிரீன், எல்லோ அந்த மாதிரி உங்களுக்கு செட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ ஒரு சிம்பிளரான வெர்ஷன்ல என்ன பண்ண போறோம்ன்றது உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க கொண்டு வந்து போட்ட ஃபைல்ல இருக்க ஆர்ஜிபி டீடைல்ஸை இந்த கலர் வீல்ல எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத உங்களுக்கு ஷோ பண்ணுது. இந்த கலர் வீல்லே பாத்தீங்கன்னா ஒரு கோட் இருக்கு, தெரியுதுங்களா? இது என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க செட்டிங் ஐகானை ஓபன் பண்ணி ஷோ ஸ்கின் டோன் இண்டிகேட்டர் நீங்க எனேபிள் பண்ணீங்கல, அதுதான் இது. அதாவது என்ன பண்ண போறோம்னா இந்த ஆர்ஜிபி ஃபைல்ஸை சரியா இந்த கோட்ல நீங்க அலைன் பண்ணும்போது பர்ஃபெக்டான ஸ்கின் டோனை வந்து ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே கீழே இருக்க இந்த கான்ட்ராஸ்ட், டிண்ட் அண்ட் டெம்பரேச்சரை யூஸ் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போறோம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த வியூவரையும் பாருங்க, இந்த கலர் வீலையும் பாருங்க. ஃபர்ஸ்ட் கான்ட்ராஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஓவரால் எல்லா ஆர்ஜிபி ஃபைலையுமே அது வந்து பூஸ்ட் பண்ணுது. அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் சேஞ்ச் ஆகுது, இங்கேயும் சேஞ்ச் ஆகுது. இப்போ இதை நான் ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. கலர் வீல்லையும் எந்த ஆர்ஜிபி டீட்டெயில்ஸும் இல்லை, ஸ்க்ரீன்லையும் எந்த ஆர்ஜிபி டீட்டெயில்ஸும் இல்லை. அப்புறம் இந்த டிண்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மெஜெண்டா டு கிரீன் வந்து உங்களோட ஆர்ஜிபி ஃபைல்ஸை மூவ் பண்ணணும். இந்த டெம்பரேச்சர் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எல்லோ டு கிரையான் ஆர் ப்ளூ டு ரெட் வந்து உங்களோட ஆர்ஜிபி ஃபைல்ஸை மூவ் பண்ணணும். திரும்ப ரீசெட் பண்ணிக்கலாம். இந்த 3 செட்டிங்ஸை வச்சு நம்ம தேவையான மாதிரி இந்த ஆர்ஜிபி ஃபைல்ஸை நம்ம இந்த லைனில் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டைம் செஞ்சு காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் கான்ட்ராஸ்ட்டை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். தென் டில்ட்டை யூஸ் பண்ணி சரியாக அந்த லைனில் இப்போ அலைன் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். தென் டெம்பரேச்சர் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். சரியாக அந்த லைனில் இருக்க மாதிரி நம்ம செட் பண்ணணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஈஸியாக பண்ணிக்கலாம். எந்த ஃபுட்டேஜஸ் எடுத்தாலுமே இந்த ஸ்கின் டோனை சரியாக இந்த லைனில் நீங்கள் அலைன் பண்ணும்போது பர்ஃபெக்டான ஸ்கின் டோனை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரிசல்ட் ஷோ பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இதுக்கு முன்னாடி இருந்தது, இப்போ இருக்கிறது. அதாவது இந்த ஆர்ஜிபி டீடைல்ஸை சரியாக இந்த ஸ்கின் டோன் லைனில் நம்ம இப்போ செட் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து வேறு இடத்துல இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட். உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த கிளிப்பில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஓவரால் கிளிப்பை வந்து இப்போது அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். இந்த ஆர்ஜிபி ஃபைலில் இந்த ஒயிட் வந்து இப்போது ஓவர் கான்ட்ராஸ்ட் அதிகமாக இருக்குது. அதை எப்படி நம்ம டிக்ரீஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இந்த 3ல் வந்து கை வைக்காதீங்க. இது வந்து ஸ்கின் டோனை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிடுச்சு. அதோட மைன்யூட் டீடைல்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே கீழே இருக்க கலர் வீல்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர் வீல்ஸை பற்றி டீட்டெயிலான வீடியோ ஆல்ரெடி நான் ஒன்று மேக் பண்ணியிருக்கேன். இந்த மேலே இருக்க கார்டை கிளிக் பண்ணி அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். இந்த லிஃப்ட்டுங்கிறது இந்த கிளிப்போட டார்க் பார்ட்ஸை குறிக்கும். இந்த காமாங்கிறது கிளிப்போட மிட் பார்ட்ஸு. இந்த கெயினுங்கிறது கிளிப்போட பிரைட்டான பார்ட்ஸு. இந்த ஆஃப்செட்டுங்கிறது ஓவரால் வந்து கலரை வந்து டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒயிட் பார்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதாவது கெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை நம்ம லைட்டாக இப்போ டிக்ரீஸ் பண்ணிக்கலாம்.
டார்க் பார்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி இது, அதை கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். தென் காமாவும் ஆப்செட்டும் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இல்லை ஆப்செட் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து ஓவரால் சேச்சுரேஷன் டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 21 அந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஃபைனலாக நம்மளோட கலர் கரெக்ஷன் ஃபுல்லாக முடிச்சாச்சு. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரிசல்ட் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இதுக்கு முன்னாடி இருந்தது, இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணது. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களால் எந்த வித ஃபுட்டேஜஸ்க்குமே வந்து பர்ஃபெக்டான ஸ்கின் டோனை வந்து அச்சீவ் பண்ண முடியும். இதன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் யூடியூப்பில் புதுசாக வந்து ஐப்புன்னு சொல்லி ஒரு செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க போல், அதையும் தட்டி விட்டுடுங்க. அண்ட் இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.